வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். ஆகஸ்ட் 27 ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை. போக்குவரத்து தொழிலாளர் சங்கங்களுக்கு அரசு அழைப்பு. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் 27 அன்று நடைபெறவுள்ள நிலையில் அதில் பங்கேற்குமாறு தொழிற்சங்கங்களுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் சுமார் 1,20,000 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. 13வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த 2019 ஆண்டு ஆகஸ்ட் 31 தேதி இவுடன் காலாவதியானது. இதையடுத்து தொழிற்சங்கங்களுடன் நடைபெற்ற பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 2022 ஆண்டு ஆகஸ்ட் 24 அன்று 14வது ஊதிய ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. அதன்படி அடிப்படை ஊதியத்தை பேமேட்ரிக்ஸில் பொருத்தி 5% ஊதிய உயர்வு அளிக்கப்படும் எனவும், ஊதிய உயர்வு ஒப்பந்தத்துக்கான காலம் 4 ஆண்டுகள் எனவும் அறிவிக்கப்பட்டது. அந்த 14வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 31 தேதியுடன் காலாவதியானது. எனவே 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி வேலை நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்தன. இது தொடர்பாக தொழிலாளர் துறையின் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஆகஸ்ட் 27 அன்று காலை 11 மணிக்கு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என போக்குவரத்து கழக நிர்வாகிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி குரோம்பேட்டை மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மையம் வளாகத்தில் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு வருமாறு தொழிற்சங்கங்களுக்கு தமிழக அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.